காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 8/9/2025 அன்று காவல்துறையினர் எவ்வித அனுமதியும் இன்றி அதிகப்படியான காவலர்களை குவித்து வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தல் விளைவித்ததை கண்டித்து 25/9/2025 அன்று நடைபெற்ற அசாதாரண பொதுக்குழு கூட்டத்தில் அசம்பாவித சம்பவம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன் செயலாளர் வழக்கறிஞர் நிர்மல்குமார் தலைமையில் இன்று உண்ணாவிரதம் நடத்த முடிவு செய்து உண்ணாவிரத அறவழி போராட்டம் நடைபெற்றது. இது காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், இருபால் வழக்கறிஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து பார் அசோசியேஷன் செயலாளர் வழக்கறிஞர் நிர்மல்குமார் சிறப்பு பேட்டியும் அளித்தார். நேற்று எங்களது காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன் சங்கத்தில் அசாதாரண பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று அதில் கடந்த 8/9/2025 அன்று நமது காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினரால் அனுமதியின்றி அளவுக்கு அதிகமாக காவல்துறையினர் குவித்து அதனால் வழக்கறிஞர்கள், வழக்காடிகள், பொதுமக்கள், நீதிமன்ற பணியாளர்கள், நீதிபதிகள் ஆகியோருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதை கண்டித்து இன்று 26/9/25 அன்று காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. எனவே இனிவரும் காலங்களில் காவல்துறையினர் நீதித்துறையை மதித்து நடக்க வேண்டும் என்பதும் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் பொதுமக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாதவாறு கண்ணியத்தை காக்குமாறும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்.